வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா பூரி, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், நம்ம எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பன்னீர் நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் வாங்கிட்டேங்க. அதை இது போல் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தக்காளி விதைகளெல்லாம் எடுத்துடலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், பிளெயின் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் கடலை மாவு அதையும் போட்டுட்டு நல்லா இது போல் வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை போல் வறுப்பட்டு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் கெட்டி தயிர் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு, மிளகாய்த்தூள் பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுதை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ கசூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை இப்படி கையில் கசக்கி இது மேலே போட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். உள்ளங்கையில் இது போல் கசக்கி இதில் தூவிடலாங்க. இப்போ தேவைப்படுற உப்பு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகள் இதில் போட்டுடலாம். இப்போ கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது போல் நல்லா கிளறிக்கலாங்க. இந்த மசாலா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் பன்னீர்லலாம் படுற மாதிரி நல்லா இதை கலந்துக்கலாம். இது போல் கலந்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ இது நல்லா 1/2 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் நல்லா ஊறியிருக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் இல்லைன்னா தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போது இந்த பிரட்டி வச்சுருக்கிற பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஒவ்வொன்றா போட்டுடலாங்க. நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அருமையான இந்த சைட் டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் செவந்ததும் நம்ம இதை
எடுத்து வச்சிடலாங்க. தட்டில் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்ம ஸ்டிக்கில் கூட குத்தி தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுக்கலாம். நான் இது டைரெக்டாக பேன்லேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.